கேட்டா அந்த கொங்கு மண்டலம் தான். கோவை, நீலகிரி, திருப்பூர் ஒண்ணு, திருநெல்வேலி, திருநெல்வேலி ஒட்டி கன்னியாகுமரி. மொத்தத்துல பிஜேபிங்கிறது ஒரு 6-7 மாவட்டங்கள தான் ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும். நமக்கு ஒரு பேசிக் ஓட்டு வங்கி இருக்குங்கிற கணக்கு இருக்கு. அங்கதானே அதிமுகவுக்கும் இருக்கு. கொங்கு மண்டலத்தை விட்டு அதிமுக எங்க 40-50 ஜெயிக்க முடியும்? அப்புறம் பாமக முதல்ல பெரியவருக்கும் சின்னவருக்கும் சண்டைன்னு இருந்துச்சு. இப்ப அவர் நேற்றைக்கு சொல்றதை பார்த்தா அநேகமா அது பிஜேபி கூட்டணி நோக்கி தான் போற மாதிரி இருக்கு. ஏன்னா செய்தியாளர் கேட்கறாங்க, நீங்க ஆரம்பத்துல இடதுசாரி கொள்கைகளோடு தானே இருந்தீர்கள், பெரியார் அம்பேத்கர் படத்தை எல்லாம் லெட்டர் ஹெட்ல வச்சிருந்தீங்களே, இப்ப எப்படி நீங்க பிஜேபி போக முடியும் அப்படின்னா அதுக்கு அவர் பதில் சொல்லல. நான் பிரியாவிடை பெற்றுக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப அவரை பொறுத்தவரையில் அதுக்கு தயாரா இருக்காரு. அதாவது மனதளவுல ரைட்டு, இதை விட்டா வேற வழி இல்லை. அதிமுக கூட்டணின்னு சொல்லியாச்சு. அதிமுக பிஜேபியோட கூட்டணி இருக்கு, நம்ம அதிமுகவோட கூட்டணி, இப்படியான ஒரு காம்பினேஷன்ல போறாரு. அதிமுக பிஜேபி விட்டு வெளியில வந்தா நமக்கு நல்லது தானே டாக்டர் நினைப்பார்ல.